ஆ புரியல ப்ரோ. கையில் என்கிட்ட அமௌண்ட் இல்லையா ப்ரோ? ஏன்னா போர்ட்டலில் 208 ரூபா ஆர்டர் விழுந்துச்சு கைஸ். ஆ சரி ஓகே. கைஸ் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம ரேப்பிடோ தான் ஓட்டுறோம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:23 ஆச்சு. சரியான குளிர் கைஸ். சரி இன்றைக்கி ரேப்பிடோ ஓட்டி போடலான்னு சொல்லிட்டு ஆன் பண்ணோம். காலைல 6 மணிக்கு ஆர்டர் அடிச்சிருச்சு. நான் கஸ்டமர் தான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கிறேன். ப்ரோ ரேப்பிடோ ப்ரோ ஓடிபி 26 உக்காருங்க ப்ரோ. ஆ போலாமா? கைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணியாச்சு. போவோம். ஃபஸ்ட்டு போய் ட்ராப் பண்ணணும். பெட்ரோல் வேறு இல்லை கைஸ். சுத்தமாக பெட்ரோல் போட்டு தான் போகணும். புரியல ப்ரோ. கையில் என்கிட்ட அமௌண்ட் இல்லையா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, நான் சத்தி. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். கைஸ் ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 95 ரூபா காட்டுச்சு. அந்த ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 110 ரூபாயை போட்டு விட்டாங்க. அப்படியே போர்ட்டர் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ். ஏன்னா போர்ட்டர்லேயே ஆர்டர் கொடுக்கும் இங்கே கைஸ். இப்போ நம்மளுக்கு போர்ட்டரில் ஒரு ஆர்டர் வந்துருக்குது. 49 ரூபா காட்டுது. சரி வாங்க இதை அக்செப்ட் பண்ணலாம் கைஸ். போர்ட்டரில் நம்ம அந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டோம். 49 ரூபா காட்டுது. இது போய் டெலிவரி பண்ணுவோம். 1.2 கிலோமீட்டர் கைஸ் பிக்கப்பு. ஆள் வேறு எடுக்க மாட்டாங்க கைஸ். லொக்கேஷனுக்கு வந்தாச்சு, ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஹலோ ஹலோ லொக்கேஷனுக்கு வந்துட்டேங்க்கா. ஆமாங்க்கா, அங்கே தான் இருக்கிறேன். பேமெண்ட் அங்கே பண்ணுவாங்களா இங்கேயா? சரி ஓகேங்க. சரி ஓகேங்க. கைஸ் இந்த பேக்கு தான் நம்ம ட்ராப் பண்ணோம். வாங்க அப்படியே போவோம். கைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அந்த போர்ட்டர் ஆர்டர் இருக்குல்ல, அது ட்ராப் லொக்கேஷன் வந்தாச்சு. இன்னும் ஒரு 400 மீட்டர் தான் காட்டுது. இன்றைக்கெலாம் கொஞ்சம் டிராஃபிக் கம்மி தான் கைஸ். மார்னிங் டைமு, அதுவும் இல்லாமல் இன்னிலேருந்து ஸ்கூலு காலேஜ் எல்லாம் லீவு. ஸோ அதனால் டிராஃபிக்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இன்றைக்கி. பார்க்கலாம், நம்ம மதியானம் ஒரு 1 மணி இல்லை 2 மணி சொல்ல ஓட்டுவோம். கோப்ரோலேயும் சார்ஜ் இருக்கணும், ஏன்னா ஒரே ஒரு பேட்ரி தான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதனால் பார்க்கலாம் மதியானம் 1 மணி வரைக்கும் தாங்குதான்ட்டு. நானும் வீடியோ அப்படியே கட் பண்ணி தான் எடுத்து போட்டுக்கிறேன். கைஸ் அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணிட்டோம். அந்த அக்கா அமௌண்ட் பேமெண்ட்டு அக்கா இது கொடுத்துட்டேங்க்கா. அந்த அக்கா வாங்கிட்டாங்க. லாஸ்ட்டில் 937 முடியுதா? கைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அந்த போர்ட்டர் ஆர்டர் பிக்கப் இது ட்ராப் பண்ணிட்டோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 49 காட்டுச்சு. அந்த அக்கா 50 போட்டு விட்டாங்க. அடுத்த ஆர்டர் கைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேப்பிடோவில் 2வது ஆர்டர் விழுந்துருச்சு. ஓடிபி 3596 லொக்கேஷன் தெரியுமாண்ணா?
இப்போ நம்ம செகண்ட் கஸ்டமரை பிக் பண்ணிட்டோம். லொக்கேஷன் அவருக்கு தெரியும்ட்டாரு. அப்படி தானே நேராக போய் ரைட். ஓகே. இது பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தான் ட்ராப்பு. 24 ருபீஸ் காட்டுச்சு. அவர் 30 ரூபாயை தந்துட்டார். ஆர்டரே கிடைக்க மாட்டேது கைஸ். நான் சரி பெரிய ஆர்டர் ஏதாச்சும் எடுக்கலான்னு பார்த்தா வேறு பார்த்து நம்மளுக்கு ஆர்டரும் கிடைக்க மாட்டேது. நான் போர்ட்டரும் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன் ஆர்டர் விழுக மாட்டேதுன்னு தெரியல. அதோ கைஸ் போர்ட்டரில் ஒரு ஆர்டர் விழுந்துருக்கு. கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போர்ட்டர் 2வது ஆர்டர் பிக்கப் பண்ணுற லொக்கேஷன் வந்தாச்சு. இங்கே சந்தாக காட்டுது கைஸ். நம்ம அங்கே இருக்கும் போது ஆர்டரே விழுகலை. போர்ட்டர் ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் கண்டினியூவாக அடிச்சுட்டே இருக்குது. இங்கே எங்கே வழியே இல்லையாட்டிருக்கு. அப்படியே வச்சிட்றதா? நேராக தான் வைக்கணுமா? அப்போ இங்கே வச்சிட்றேன். பேமெண்ட் இங்கேயா அங்கேயாங்க்கா? ஆன்லைனே பே பண்ணிட்டீங்களா? ஓகேங்க. ஓகேங்க. சரி ஓகே. ஓகேங்க. சரிங்க. ஓகேங்க. ஓகேங்கக்கா. கைஸ் அந்த போர்ட்டர் ஆர்டரு பார்த்தீங்கன்னா ட்ராப் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இங்கே தான் காட்டுது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் ரேப்பிடோ ரைடு வேறு அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டேன். அடுத்து அதே தான் போய் நான் பிக்கப் பண்ணோம். இந்த ட்ராப் லொக்கேஷன் இங்கே தான் காட்டுது. ஐடி பார்க்கு இப்படி தானா? வாசல் டு வாசல் பிக்கப்பு ட்ராப்பு எல்லாமே. ஐடி பார்க்கா? இல்லை போல இல்லை சொல்கிறேன். சரி சரி சரி. நின்னீங்கன்னா உங்களை இங்கே பிக்கப் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணிடுவாங்க. இப்போது நிறைய பேர் ஓட்ட ஆரம்பிச்சேன். இப்போது சம்பளம் கம்மி பண்ணிட்டான். ஓன் வெஹிக்கிளில் வந்துப்போ. இப்போ இதில் ஆட்டோக்காரங்க பிரச்சனை வேற. இப்படி தானே? ஆட்டோ தான் பயங்கர பிரச்சனை. ஆட்டோக்கான தலைவர் போனாங்க. சரி ஓகே ஓகே போயிட்டு வாங்க. இங்கே நின்றுக்கிட்டேன். ஓகே காய்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கப் பண்ணிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோக்காரன் தான். அவர் சொல்லிட்டே பேசிகிட்டே வர்றாரு. வேறு ஒயின் ஷாப் தான் போகிறாரு போல காலங்கத்தால். அண்ணன் சொல்லிட்டே வர்றாரு, நானும் ஆட்டோ டிரைவர் தான்ப்பா, நானும் ஓலா ஓட்டிகிட்டு இருந்தேன். அது ஏன்னா லேட் ஆகிடுச்சு கைஸ் அந்த ஆர்டரு. நான் அந்த போர்ட்டர் ஆர்டரை பிக்கப் பண்ணேன்ல, ட்ராப்பு பண்ணுறக்குள்ளேயே நான் ரேப்பிடோ ஆர்டரை அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் அண்ணனுக்கு லேட் ஆகிடுச்சு. அண்ணா ஒன்றும் சொல்ல, அப்புறம் சொல்லிட்டு வந்தார், நானும் ஆட்டோ டிரைவர்ப்பா, நானும் முதல்ல ஓலாலாம் ஓட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. அவர் சொன்னார், ரேப்பிடோக்காரங்களாம் இது மாதிரி நிறைய பேர்லாம் வச்சு கேட்குறாங்க, நான்லாம் 6 பேர் 7 பேர் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னாரு. பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. யாருன்னு தெரியல. அண்ணா ரேப்பிடோ 6338 63 6338. ஓகேண்ணா. ஓகே ஓகே ஏறுங்க. சரி போயிட்டு வரேன். போகலாமா? கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரேப்பிடோ கஸ்டமர் அடுத்த ஆர்டர் விழுந்துச்சு. நம்ம அடுத்த ஆர்டர் ரேப்பிடோ கஸ்டமர் எடுத்தோம். அதே சொல்ல பார்த்தீங்கன்னா போர்ட்டரில் 208 ரூபா ஆர்டர் விழுந்துச்சு கைஸ். நான் அதே அக்செப்ட் பண்ணி வச்சுட்டேன். கேன்சல் பண்ணுவாங்களா என்னென்னு தெரில. இது பார்த்தீங்கன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு இது ட்ராப்பு. பார்க்கலாம் வாங்க அந்த ஆர்டர் இருக்கா என்னன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு கேன்சல் ஆகிருந்தான் நினைக்கிறேன். நான் பாட்டுக்கு அது அங்கே இருக்குது, நான் பாட்டுக்கு இந்த சைடு லொக்கேஷனில் போயிட்டுருக்கிறேன். இவரை கூப்பிட்டு திருப்பி அங்கே போயிட்டு அந்த ஆர்டர் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரில. பார்க்கலாம் இருங்க. இந்த ஏரியா வந்தாவே ஒரே டிராஃபிக்காக இருக்கும். நம்ம அந்த கஸ்டமர் ரேப்பிடோ கஸ்டமர் நம்ம காந்திபுரத்தில் ட்ராப் பண்ணிட்டோம். 34 ரூபா நம்ம காட்டுச்சு. அண்ணா 40 ரூபா தந்துட்டார். நான் அந்த ரேப்பிடோங்க நம்பரு சரி அந்த போர்ட்டர் கஸ்டமருக்கு கால் பண்ணி பேசிட்டேன் கைஸ், வந்துட்டுக்கிறேன்க்கா கேன்சல் பண்ணிதாங்க அப்படின்ட்டு. கரெக்டாக இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் தான் நம்மளுக்கு.
காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போர்ட்ரு பிக்கப் பண்ணுற லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில, ஏன்னா நம்ம முதல்ல ரொம்ப லேட் ஆகிட்டோம். இங்கே தான் லொக்கேஷன் காட்டுது, இருங்க கால். ஓகேண்ணா. ஆமாண்ணா. பார்த்தீங்கன்னா பிக் பண்ணியாச்சு. கரெக்டாக எத்தனை கிலோமீட்ரு? 22 கிலோமீட்ரு. எனக்கு விழுந்ததுலேயே இதுதான் கொஞ்சம் ஹையஸ்டான ஆர்டரு. 22 கிலோமீட்டர் விழுந்திருக்கு கைஸ் கரெக்டாக. இது கைஸ் அந்த போர்ட்டர் ஆர்டர் எடுத்தோம்ல, அது பார்த்தீங்கன்னா எங்கன்னா மதுக்கரை, ரொம்ப லாங்கு. இந்த ரூட்டுக்கெலாம் நான் வந்ததே இல்லை, வழியும் தெரியாது இங்கெல்லாம். எனக்கு மேப்பை பார்த்து தான் போகணும். எனக்கு இதில் வழியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இன்னி 11 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். கரெக்டாக நம்ம அங்கேருந்து எடுக்கும் போது 22 கிலோமீட்டர் காட்டுச்சு. 10 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இன்னும் கரெக்டாக 11 கிலோமீட்டர் காட்டுது. இங்கே பாருங்கள், இந்த லொக்கேஷனுக்கெலாம் நான் வந்ததே இல்லை. சரி ஏதாச்சும் ரேப்பிடோவில் ஆர்டர் கிடச்சினா அப்படியே எட்டு வரலான்னு பார்த்தேன். எனக்கு வழியும் தெரில எந்த வழியாக இது வரும்ன்ட்டு. ஸோ அதனால் நான் ஆர்டரும் எடுக்கலை ரேப்பிடோவில். ரேப்பிடோ ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். போடுற ஆர்டர் மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறேன். கைஸ் இது பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணியாச்சு. பேமெண்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் பண்ணிடுவாராம்மா. எவ்வளோனா தெரியுதா, 208 ரூபா. நமக்கு ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு ஆர்டர் விழுந்துருக்குது. சூலூர்னு போட்டிருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர்னு தெரில. இதுதான் நம்ம அந்த ரேப்பிடோ கஸ்டமரை பிக் பண்ண வந்துட்டோம். இந்த இவர் தான் நினைக்கிறேன். அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறாரு. ஏதோ ஃபைட்டு போல கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமரை பிக் பண்ணிட்டோம். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் காட்டுது கைஸ். இது பைபாஸ் ரோடுன்னு தான் நினைக்கிறேன். அவர் வேறு பின்னாடி உட்காந்து என்னமோ சண்டை போட்டே இருக்கிறாரு பாவம். ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஏறினார். பார்க்கலாம் இது கரெக்டாக எத்தனை நேரத்துலன்னா 10:43 ரீச் ஆகும்னு போட்டிருக்குது. சரி ஓகே. இங்கேயா? அங்கே கைஸ் அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்டு போகலான்னு சொன்னார். ஒரு கடைக்கு போனால் ரெஸ்பான்ஸ். சரி ஓகே. சரி நான் போய் கூப்பிட்றாரு. சரி இருங்க நான் போய் டீ குடிச்சிட்டு அவர் கூட உங்களுக்கு நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்டாச்சு. அந்த ப்ரோ டீ வாங்கி தந்துட்டார் நம்மளுக்கு. அப்படியே நம்ம பேஜ் வாங்கி சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டார் அவர். எனக்கு பார்த்தீங்களா ரைடிங் நல்லா பிடிக்கும். ஆமாம். அவர் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக 300 ரூபா பே பண்ணி விட்டார். சரி போய் சாப்பிட்லாம் கைஸ், பசிக்குது. நீ சாப்பிடவே இல்லை, காலையிலேருந்து சாப்பிட்டு நம்ம அடுத்த ஆர்டர் பார்க்கலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:28. இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தாரான்னு கேட்டால் கொஞ்சம் ஒரு சின்ன வேலை வந்துச்சு கைஸ். அதுக்குள்ள நடுவில் அப்படியே போய் சாப்பிட்டு திருப்பி இப்போ தான் ஆன் பண்ணேன். ஆன் பண்ணோடனே கரெக்டாக போர்ட்டரில் ஒரு ஆர்டர் போட்டாங்க. போய் பிக்கப் பண்ணுறதுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். 120 ரூபா என்னமோ சம்திங் போட்டிருந்தாங்க. ஹலோ நான் பார்சல் தந்துட்டேண்ணா, பேமெண்ட் போட்டு விட்றீங்களா? இதே நம்பர் தானா கைஸ்? பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் கொடுத்தாச்சு. போர்ட்டரில் அடுத்த ஒரு ஆர்டர் வந்துச்சு, நான் அப்போவே அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஆர்டர் தான் எடுக்க போயிட்டுருக்கிறேன். எவ்வளோ 3 கிலோமீட்டர் பிக்கப்பு. அந்த ஆர்டருக்கு 123 ரூபா என்னமோ வந்துச்சு. அந்த அண்ணன் 150 ரூபாய் பே பண்ணிட்டாரு. டிராஃபிக் தான் கைஸ், ஃபுல்லாக சிக்னல் தான். அப்புறம் இருந்து இந்த சைடே வந்துட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 70 ரூபா போட்டுருந்துச்சு. பிக்கப் 3 கிலோமீட்ரு, ட்ராப் எங்கேன்னு தெரில, போய் பார்த்தா தான் தெரியும் கைஸ். நம்ம அந்த போர்ட்டர் ஆர்டரு பிக்கப் பண்ணுற லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் லாஸ்ட் ஆர்டர் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் இப்போ 1:30 ஆச்சு. இது 8 போய் டெலிவரி பண்ணோம்னா கரெக்டாக 2 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணுறோம்னா, ஏன்னா இந்த ஆர்டர் டெலிவரி எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால தான் இருங்க பார்க்கலாம். ஆனால் பாலு அமிச்சாங்க. பாலு போர்ட்டர் இது மட்டுமாண்ணா? ஓகேண்ணா. பேமெண்ட் அங்கே தந்துடுவாங்களா? சரி ஓகேண்ணா. இல்லை இப்படியே வைங்க, நான் போய்க்கிறேன். எங்கே இங்கே பக்கத்தில் தான் ட்ராப்பு?
சின்ன விட மட்டும் நினைக்கிறேன். 2 கிலோமீட்டர் தான். ஓகேண்ணா கைஸ், அவ்வளோதான் கைஸ். இதான் லாஸ்ட் ஆர்டரு. இதை போய் டெலிவரி பண்ணிட்டு மொத்தம் இன்றைக்கி காலையிலேருந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணோன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். 70. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. கைஸ், அவ்வளோதான். அவர் அமௌண்ட்டு போட்டு விட்டார். லாஸ்ட் ஆர்டர் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு போர்ட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு ரூமுக்கு போக வேண்டியது தான். கைஸ், இன்றைக்கி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1057 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ரேப்பிடோ, போர்ட்டர், ஓட்டி. அதில் 250 ரூபா பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு போயிடுச்சு. மீதி ப்ராஃபிட்டு பார்த்தீங்கன்னா 807 ரூபா. கைஸ், நம்ம பேஜுக்கு புதுசாக வந்திருக்க எல்லாருமே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இனி வீடியோ ரெகுலராக வரும். எல்லாருக்கும் டாட்டா. எல்லோரும் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய் பாய்.